வணக்கம். மாமனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது நம்மை ஈர்த்தவர்கள், நாட்டுக்கு உழைத்தவர்கள், நல்லவர்கள் என்று பெரியவர்கள் என்று வருஷப்படுத்தி பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த வகையில் புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் என்று பல்வேறு பட்டங்களை கொண்ட எம்ஜிஆர் அவர்களை பற்றி அதை பேசுகிற நானும் உற்சாகமாகறேங்க. அது மட்டும் இல்லை, கேட்குற எல்லோரும் உற்சாகமாகறாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு முறை பல்கலைக்கழகத்தில் ஐயா ஆரம் வீரப்பனுடைய அறக்கட்டளையின் பேரில் நான் 8வது வள்ளல் அப்படின்னு எம்ஜிஆரை பற்றி பேச போயிருந்தேன். உண்மையிலேயே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்கிறீங்க அவரை பற்றி பேசுகிறப்ப. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவருடைய ஊர் எது, அவர் பிறந்தது என்றால் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். அதாவது கேரளாவில் பாலக்காட்டுக்கு பக்கத்தில் மருதூருங்கிற அந்த ஊரில் அவருடைய தந்தையார் பேர் கோபாலமேனன், அன்னை சத்யா அவர்கள். இந்த தம்பதியினருக்கு பிறந்த குழந்தைகளில் 2வது குழந்தை தான் நம்முடைய பிரசிடென்ட் எம்ஜிஆர் அவர்கள். மூத்தவர் சக்கரபாணி அவர்கள். சரி, இது நமக்கு தெரியும். இவர் இது தவிர வேறு என்ன புதுசாக தெரியும்? நான் இப்போ இலங்கைக்கு போயிருந்தேங்க. அப்போ போயிருந்தப்போ கண்டி அந்த இடத்த தாண்டி இதுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே அந்த புத்தருடைய பல்லெல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த கோயிலை தாண்டி போயிட்டுருக்கோம். அப்போ அந்த கார் ஓட்டிகிட்டு வந்த இலங்கைக்காரர் என்ன பண்ணார், என்கிட்ட சொல்லி அந்த பக்கம் ஒரு சின்ன கிராமத்தை காமிச்சு கையெடுத்து கும்பிட்டுக்குங்க அப்படின்னாரு. நான் உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டு, என்ன கோயிலெலாம் காணாமே அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, எம்ஜிஆர் பிறந்த ஊருக்கு எந்த ஊர் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஏன்னா மலையாள தேசத்தை சேர்ந்தவராக இருந்தும் கூட அவருடைய தாய் தந்தையர் அவர்கள் தோட்ட வேலைக்காக இலங்கைக்கு போன போது அங்கு தான் இவர் பிறந்திருக்கிறார். அங்கே பிறந்து அந்த அந்த அவங்க தோணியில் இங்கே தூக்கிட்டு வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த தோணியில் அப்பா அம்மா, கையில் குழந்தை, அந்த சின்ன அண்ணன் சின்ன குழந்தை. அந்த கையில் இருந்த குழந்தை தமிழ்நாட்டுடைய முதல்வராக 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்யும் என்று எந்த ஜோதிடர் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க முடியுமா? அப்படி வந்த அந்த குழந்தை இங்கே வந்த பிறகு வளர்ந்த விதமும் தன்னை வளர்த்து கொண்ட விதமும் தாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் பெரிய விஷயம். கும்பகோணத்துக்கு போயிருந்தேன் பேசுகிறதுக்காக. அப்போது ஒரு வீதி வழியாக கூப்பிட்டு போனாங்க. இந்த பார்த்திங்களா, இதாங்க எம்ஜிஆர் 3வது வரைக்கும் படித்த பள்ளிக்கூடம். எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சிங்க. ஏன்னா நான் பிறந்த இடத்த பார்த்துட்டேன்னா அடுத்து அவர் படித்த இடத்த பார்த்தேன். அதே மாதிரி குழல் மன்னம்னு ஒரு ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா பாலக்காட்டு பக்கத்தில். நான் ஒரு முறை பாலக்காட்டுக்கு பல்கலைக்கழக வேலையாக போயிருந்தபோது அந்த குழல் மன்னம்ங்கிற ஊருக்கு போயிருந்தோம். அந்த குழல் மன்னம்ங்கிற ஊருக்கு நாங்கள் போயிட்டு வந்து 4 நாள் கழித்து எம்ஜிஆர் அந்த ஊருக்கு வந்துட்டு வந்தாருனாங்க. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குதுன்னு பார்த்தா, அந்த குழல் மன்னம் யாருடைய ஊர் தெரியுங்களா? எம்ஜிஆர் அவருடைய துணைவியாராகிய முன்னாள் முதலமைச்சரான விஎன் ஜானகி அவர்கள் பிறந்த ஊர் இந்த குழல் மன்னம். அதாவது அமெரிக்காவிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் நலமடைந்து வந்த உடனே அவர் சென்ற ஊர்களில் ஒன்று அந்த குழல் மன்னம். அது அங்கே அந்த இப்போ சின்ன ஒரு அக்ரஹாரம் இருக்குது. அதில் அங்கே ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குது. அங்கே எம்ஜிஆர் அவர்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அவர் பிறந்த இடம், அவர் வளர்ந்த இடம், அவர் பார்த்த இடம், இதெல்லாம் நானும் போய் பார்க்க எனக்கு ஒவ்வொரு விஷயமா ஞாபகத்துக்கு வருதுங்க. அவர் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு படத்தில் பாட்டு பாடியிருப்பார். வாலி எழுதின பாட்டது. அதே தலைப்பில் ஆனந்த விடலில் தொடர் எழுதிட்டு வந்தார். அப்போ அவர் சொல்கிற அந்த செய்திகள்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. தம்பியாகிய நானும் அண்ணனாகிய எங்கள் சக்கரபாணி அண்ணனும் சாப்பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அம்மா என்ன செஞ்சாங்கன்னா நாடகத்தில் நடிக்க அனுப்புனாங்க. எதுக்கு தெரியுங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலை, இப்போ நாடகத்துக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அப்போ எல்லாம் மத்தியான சாப்பாடெல்லாம் போடலை அப்போ அந்த காலத்தில். பின்னாடி அதனால தானே ஒரு சத்துணவு போட்டார். அவன் சொல்கிறாரு, பிள்ளைக ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடட்டுங்கிறதுக்காக எங்கள் அம்மா எங்களை அனுப்பி வச்சாங்க. சொல்லிவிட்டு தன்னுடைய தாயாகிய சத்யாமையார் பற்றி அவர்கள் சொல்கிற போது என்ன ஆச்சரியங்கிறீங்க. அந்த அம்மா எவ்வளவு மன உறுதியும் வீரமும் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். ஒரு நாள் என் வீட்டு வாசலில் எங்கள் அம்மா உட்காந்துருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தது. ஒரு வெறிநாய் ஓடி அந்த குழந்தையை கடிக்க வந்துருச்சு. எல்லோரும் கத்துறாங்களே தவிர ஒன்றும் செய்யலை. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, வேகமாக எந்திரிச்சு ஓடி அந்த நாயோட வாழை கையில் பிடிச்சி ஒரு சுற்றி எரிஞ்சாங்க பாருங்கள். அது செவத்தில் அடித்து அப்படியே எழுந்திரிச்சு ஓடி போயிடுச்சு. இந்த தைரியம் வேறு யாருக்கு வரல. நாங்கள்லாம் மிரண்டு போய் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி அந்த அம்மா செய்யலைன்னா அந்த நாய் அந்த குழந்தையை குதறி போட்டிருக்கோம். இப்போ இதை சொல்லிவிட்டு இந்த நெஞ்சுரம் ஒருவேளை எங்களுக்கெல்லாம் வந்திருக்கணும்னு நான் எழுதுகிறாருங்க. அதே போல்
தன்னுடைய பால்யகால படிப்பு 3வது வரை முடிஞ்சிருது. நாடகத்தில் அவருக்கு நிறைய ஆசிரியர்கள் கிடைக்கிறாங்க. குறிப்பாக அவருடைய நாடக ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவரே சொல்கிற மாதிரி காளியன் ரத்னம். காளி வேஷம் போட்டு வந்தார்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குமா. சபாபதி படம் பார்த்துருப்பீங்க, அதில் வேலைக்காரராக வர்ற அந்த காளியன் ரத்னம் தான் அவருக்கு ஆசிரியர். அவர் எப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களாம், பாடம் சொல்லி கொடுக்குறப்ப தப்பு விட்டுட்டு அட்டி எப்படி விழுகுமாங்க, குச்சியில் கையெல்லாம் சிவந்து போகுமா அப்படியே. அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால இந்த கதாநாயகி வர்ற சீனில் நிறைய பொம்பளை பிள்ளைகள் வர்றப்ப இவரும் பொம்பளை பிள்ளைய வேஷம் போட்டு போய் உட்காந்துருப்பாராம். அப்போது ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாராம், அந்த பாவடை அழுக்காயிடக்கூடாதுன்னு இப்படி பாவடையை தூக்கிட்டு உட்காருவாராம். சின்ன பிள்ளையாக இருக்கப்ப உள்ளே வந்தோடனே அவர் அடி வெளுத்துட்டாராம். ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டால் பொம்பளை மாதிரி இருக்க வேணாமா, அதை டக்குன்னு மடிச்சு கட்டுறது, இப்படி தூக்கிட்டு உட்கார்றது, இல்லை அழுக்காயிரும்னு, போடா உள்ளே போடா அப்படின்னு. அடி, வறுமை, வேதனை இத்தனையும் தாங்கிட்டே வளர்ந்து வர்றாருங்க. அதுவும் அவர் வந்த பழைய படங்கள் நீங்கள் பார்க்கலாம். சதிலீலாவதி முதல் படம் நமக்கு தெரியும். அதுக்கு முதல்ல எத்தனையோ படங்களில் வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். பிறகு அவருக்கு கிடைத்த வேடங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். தியாகராஜ பகவதர் அந்த காலத்து சூப்பர் ஸ்டார், அவரோடு நடிச்சிருக்கிறார். அவரோடு நடிச்சிருக்க ஒரு அந்த படத்தோடைய காட்சியில் என்ன தெரியுமா, அவருங்கள தியாகராஜ பகவதரை கண்ணை குருடாக்கி அப்படியே ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போ எம்ஜிஆர் ஒரு வசனம் பேசுவார், செங்கோலை பிடிக்க வேண்டிய கைகள் சிறைக்கம்பியினுடைய கம்பிகளை பிடித்து கொண்டிருக்கிறதே என்று பேசுகிறவர் எம்ஜிஆர். அதே மாதிரி அபிமன்யு படம் வந்தது இல்லையா, அந்த அபிமன்யு படத்தில் அந்த காலத்தில் கிருஷ்ணனாக நரசிம்ம பாரதின்னு ஒரு நடிச்சிருப்பார், அர்ஜுனனாக எம்ஜிஆர் நடிச்சிருப்பாருங்க. அதுவும் அந்த போர்க்கள காட்சியிலலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருடைய பேசுகிற அவசரம். நான் பார்த்து இன்னொரு படம் என்னென்னா ரத்னகுமார்னு ஒரு படம். அந்த ரத்னகுமார் படத்தில் பியு சின்னப்பாவோடு நடிச்சிருப்பார். தளபதியாக வந்து அவர் வந்து அந்த இதுகளெல்லாம் தட்டி கேட்குற ஆளாக இருப்பார். இதே மாதிரி ஒரு காட்சி, 2 காட்சி, 3 காட்சி எப்படி வந்தவர் தாங்க. மருதநாட்டு இளவரசி வருகிற போது அவர் நடித்த அந்த படம் ஓடின ஓட்டம், விஎன் அவர்கள் தான் அதில் துணையாக நடிச்சிருப்பாங்க. பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது. 2 படம் 3 படங்க. பிறகு 1958 நாடோடி மன்னனை அவர் வந்து டைரக்ட் பண்ணுற அளவுக்கு வர்றாருங்க. அப்போ எத்தனை அறிவு இருக்கணும்னு பாருங்கள். சினிமாவில் போய் நடிச்சுட்டு வர்றது வேறு வகைங்க. நடிச்சுட்டு வர்றப்பே கேமரா பற்றி தெரிஞ்சுக்கிறணும், லைட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறணும், வசனம் பற்றி தெரிஞ்சுக்கிறணும், பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், படத்துக்கு பேர் எப்படி வைக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிறணும். இவ்வளோ விஷயங்கள் அவர் எல்லாத்தையும் கற்று வச்சிருக்கிறார். இன்னும் கூட சினிமா உலகின் முடிசூடா மன்னனாக அவர் விளங்கினார். என்ன சாட்சின்னா, அவர் நடிக்கிற படத்தில் யார் யார் நடிக்கணுங்கிற விஷயத்தை கூட அவரே முடிவு பண்ணுவார்பாங்க. அதே போல் யார் யார் இருந்தால் நல்லாயிருக்கும், யார் பாட்டு எழுதினா நல்லாயிருக்கும், பாட்டு எப்படி இருக்கணும், இதெல்லாம் கூட சொல்வாராம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பு. அடையாப்பா, அதை பற்றி பேசணும்னா அது தனியாக பேசலாம். அதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குங்க. அது என்ன தெரியுமா? அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம்.